திரும்பின இடமெல்லாம் கருவேலங்காடு, தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது, மக்கள் வெளியில போய் வேலை பார்க்கறாங்க. முதல் காரணம் நீர் மேலாண்மை எல்லாம் நம்ம பண்ணி இருக்கணும். இன்னொன்னு நம்ம பெரிதாக ரியலைஸ் பண்ணாத விஷயம், தஞ்சாவூருக்கு அடுத்து ராம்நாட்ல தான் நமக்கு சிறுதானியங்கள் விளைச்சல் இருக்கு. உலகம் எல்லாம் சொல்றாங்க கம்பக்குள குடி, அதை சாப்பிடு, இத குதிரவாளிய சாப்பிடுன்னு. அப்படி இருக்கிற பொழுது அத வேல்யூ ஆடட் கிராப் ஏன் நம்ம இன்னும் அறிவிக்கல? முண்டு மிளகாய் நமக்கு தெரியும், வர்த்தகம் ஏற்கனவே இருக்கு, அது புவிசார்பு குறியீடும் நம்ம வாங்கி இருக்கோம். பருத்தி இருக்கு, ஆனால் தொழிற்சாலை இல்லை. விளையிற பருத்தி எங்கே போகுது? அந்த தொழிற்சாலை இருந்தா என் பிள்ளைகளை போய் வேலை பார்ப்பாங்களே. புரியுது. கண்டிப்பா தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி கொண்டு வரணும், நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் சொல்றீங்க. ராமநாதபுரத்தை வறண்ட பூமியாக காண்பித்து மனித கழிவுகளும் இது மருத்துவ கழிவுகளும் கொண்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க கொண்டு போடுறாங்களா இல்லையா? அதற்கு நமக்கு தெம்பு இருக்கிற பொழுது என் பூமியில் விளைகிற தானியங்களையும் என் பூமியில் ஏன் நெல் கொள்முதல் சென்டருக்கு போகுது? அவங்க எப்படி பிரைஸ் நிச்சயம் பண்ண முடியும்? ஐயா ஊர்ல ஒரு அரிசி விளையுது, தம்பி ஊர்ல ஒரு அரிசி விளையுது, நான் ஒரு அரிசி பண்றேன். அப்ப எனக்கான செலவும் ஐயாவுடைய செலவும் தம்பியுடைய செலவும் வெவ்வேறாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி இருக்க ஏன் சென்டர் சொல்லுது பிரைஸ் நிர்ணயம் எப்படி பண்ணலாம்? நீங்க நார்த்ல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல விளையிற விளைச்சல் எல்லாத்துக்கும் நீங்க இது விலை நிர்ணயம் பண்றீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வரைவு அறிக்கையில் கூட நீங்க சொல்லிருக்கீங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்கீங்க, விவசாயிகள் அவர்களுடைய பொருளுக்கான விலையை அவர்களே நிர்ணயிக்கணும்னு சொல்லிருக்கீங்க.